எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வேரியண்ட் ஆட் பண்ணி எப்படி ஒரு பட்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன், சேவ்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? Shift A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆட்டோ லேஅவுட்ல நான் வந்து பட்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இருக்கிற லைட் ப்ளூ கலர் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கார்னர் ரேடியஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐகான்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் போயிட்டு கூகுள் ஐகான்ஸில் ஐகான்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போதைக்கு நான் 3 ஐகான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 3 ஐகான் வச்சு எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, வேரியண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இது சர்ச் ஐகான், இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஐகான், இது மெனு பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காம்பவுண்டாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்பவுண்ட், நெக்ஸ்ட் கிரியேட் காம்பவுண்ட், இதையும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸையும் நீங்கள் காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பட்டனையும் செலக்ட் பண்ணிட்டு காம்பவுண்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து இந்த ஹோம் ஐக்கான் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐக்கானை காப்பி பண்ணிட்டு தான் இதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு வேணுமோ அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வேரியண்ட் வந்து ஆட் பண்ணலாம்னா, பட்டனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பட்டனோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட்டன் ஸ்லாஷ் ஆக்டிவ், இது ஆக்டிவ் பட்டன், அதனால ஆக்டிவ்னு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இல்லை வேரியண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து பட்டன் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துடலாம். உங்களுக்கு பட்டன்ஸ் மட்டும் வேற வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது என்ன பண்ணணும்னா இது நான் ஆக்டிவ் சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஆக்டிவ்ல இருந்தால் எப்படி பட்டன் இருக்கும்னா கிரே கலரில் தான் நம்ம வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட் வேணும்னா அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்லைனில் இருந்தால் எப்படி இருக்கும். ஓகேங்களா? அதான் நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை வேரியன்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் கலர் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது நம்ம அவுட்லைனில் இருந்தால் நம்ம தான் மட்டும் நமக்கு வந்து ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வேரியண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நான் இந்த நேம் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன், இது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லைன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, பட்டனுக்கு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தான் அப்ளை வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி ஆப்ஷன் வந்து ஷோ. ஓகேங்களா? ரைட் சைடு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணும். ஓகேங்களா? புதுசாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால நியூ வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுறோம்னா இதில் நேம் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சேஞ்ச் டெக்ஸ்ட்னு சொல்லி இதுக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிரியேட் ப்ராப்பர்ட்டி.
ஓகே, இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணீங்களா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பட்டனுக்கு ஆட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகான். ஓகேங்களா? ஐகானுக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இதையும் நான் என்ன பண்றேன்னா சேஞ்ச் ஐகான். இந்த நேம் தான் கொடுக்கணும்னு இல்லை, என்ன நேம் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதையும் செலக்ட் பண்ணி அதே ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஐகான், சேஞ்ச் ஐகான். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்றோம்னா இப்போ பாருங்களேன், நான் கிரியேட் பண்ணல அந்த பட்டனை எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஓகே, அசெட்ல போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்களே இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க ஐகான்ல நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த காம்பவுண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? இது சேஞ்ச் டெக்ஸ்ட் இருக்கா, சேஞ்ச் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். வேணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு உடனே சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். ஐகானை செலக்ட் பண்ணிட்டு இந்த பட்டனையும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஐகான் வந்து கீழே ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த காம்பவுண்டை கிரியேட் பண்ண வச்ச ஐகான் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் நீங்க என்ன பண்ணலாம்னா நான் ஆக்டிவ். ஓகேங்களா? அவுட்லைன் ஐகான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து இதில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துல நான் ஆக்டிவ்னா நான் ஆக்டிவ் வந்து கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஐகான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஐகானை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? அப்ளை வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐகான் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து இந்த ஐகான் வந்து ஷோ ஆகணுமா? ஓகேங்களா? ட்ரூனா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஃபால்ஸ்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? இதை கிரியேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஷோ ஆக வேணும்னா இது போல நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஸ்டைல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் வந்து ஷோ ஆகணுமா ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? கிரியேட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வேணா கொடுத்துக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐகான்ஸும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டுக்கும் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து ஷோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பட்டன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ஸ்மால் பட்டன் லார்ஜ் பட்டன் அந்த மாதிரி தேவைப்படுதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மால் பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லார்ஜ் பட்டன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காம்பவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கனாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு என்னென்னாலும் பட்டன்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான வேரியன்ட். ஓகேங்களா? ஐகானுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும், டெக்ஸ்ட்டுக்கும் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஸில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ஸ் வச்சு ஒரு அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணுறது. ஓகேங்களா? அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பாக்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு லைட் கலரில். ஃபில் கலர் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா என்டர் நேம்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே நான் வந்து ஷோ பண்ணலாம் 16 இருக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வேரியன்ட் அது காம்பவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேரியன்ட் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் வந்து கிளிக் பண்ணாலும் நான் வந்து ஷோ பண்ண போறேன். ஓகேங்களா? கொஞ்சம் டேஷ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ண ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு வேரியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட நேம் வந்து டைப் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இன்னொரு வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியன்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஷோ ஆகும்னா கிரீன் கலர் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அவுட்லைன் மட்டும். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எப்படி வேணுமோ அதை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் கிரீன் கலர். லைன்ஸ்க்காக நீங்க ஆட் பண்ணணும். நான் டபுள் கிளிக் பண்ணிக்கணும். ஒரு கிரீன் டோன். ஓகேங்களா? இல்லை இதுக்கு எஃபர்ட்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரீன் கலர்லேயே கொடுத்துருக்கேன். இது ஒரு டார்க்காக இருக்கும். ஓகே. உங்களுக்கு எப்படி வேணுமோ அனிமேஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ராங்காக இருந்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ரெட் கலர் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோட்டோடைப் வந்து பண்ண போறோம். ஓகே. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப். ஓகேங்களா? ப்ரோட்டோடைப் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்க ட்ராக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஆன் கிளிக்ல தான் வரும். இல்ல என்ன அனிமேஷன் சொன்னாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்ல வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்டர் கொடுத்தா எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? என்டர் கீ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த நேம் எழுதுறது எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன் கிளிக் பதிலாக கீ கேம் பேட்னு சொல்லி ஆப்ஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? ட்ரிகர்ல. அப்போ கீ கேம் பேட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ப்ரெஸ் கீ வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன கீ கொடுக்க போகிறோம்? என்டர் கொடுத்தா தான் எனக்கு வந்து ஷோ ஆகணும். அப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்டர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆஃபர் டிலேயில் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அனிமேஷன்ஸ் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இது எனக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு வந்து ஷோ ஆகணும். ஓகேங்களா? தப்பா இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் கீ கேம் பேட். ஓகேங்களா? இந்த கீ ட்ரிகரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் இதோட வந்து ப்ரோட்டோடைப். ஓகேங்களா? ஒன்றும் பண்ணிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஆஃப்டர் டெலிவரியே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த காம்பனண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கேன்.
சப்போஸ் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரையும் கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு டைப் ஆர் ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நெக்ஸ்ட் என்டர் தானே கொடுத்துருந்தேன். அப்போ என்டர் கொடுத்தா எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் தப்பா ஏதாவது டைப் அடிச்சிட்டேன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு கலர் காமிக்க திரும்ப நான் டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியண்ட்ல இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ஃபர்ட்டாக எடுத்து போய் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டைப் பாக்ஸ்க்கு வேரியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் டைப் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா?